ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயோட லேட்டஸ்ட் அதை பார்க்க போகிறோம். ஸோ யுவராஜ் சிங்கை அப்ரோச் பண்ணியிருக்கிற எம்ஐ. ஸோ எம்ஐ வீரர்களுக்கு குறி வச்சு கொக்கி போடும் நம்மளுடைய ஆர்சிபி. எம்ஐயில் விளையாட விரும்பும் ஸ்டீவ் ஸ்மித். அதுக்கப்புறம் ஐபிஎல் 2025 லேட்டஸ்ட்டான மெகா ஆக்ஷன் அப்டேட்டை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், இப்போ நம்மளுடைய யுவராஜ் சிங்கை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அஃபிஷியலாக வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து தேர்ட் ஃப்ரான்ச்சைஸ் அவரை வந்து அப்ரோச் பண்ணுது. ஆல்ரெடி வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸும் டெல்லியும் நம்மளுடைய யுவராஜ் சிங்கை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க ஃபார் கோச்சிங் ரோலுக்கு. ஸோ கோச்சிங் ரோல் அப்படிங்கிறதையும் தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கோச்சிங் சைடில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கன்சல்டன்ட் மாதிரியான ரோலில் கூட யுவராஜ் சிங் அவரை வந்துட்டு உள்ளே இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கிறாரு. அதற்கான ரீசன் ஸ்டில் வந்து அன்னோனில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய யுவராஜ் சிங் வந்துட்டு ஃபார்மர் எம்ஐ பிளேயர் அப்படிங்கிற அட்வான்டேஜ் அந்த இடத்துல இருக்குது நம்மளுடைய யுவராஜ் சிங்க்கு. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 கன்சல்டன்ட் அப்படிங்கிற ரோல் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கன்சல்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு 2 பேரை வந்து அவங்க எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த 2 பேர்த்தில் வந்துட்டு யாரை வேணாலும் அவங்க வந்து எடுக்கலாம். ஈவன் லோக்கல் பிளேயர் எடுக்கலாம், இல்லைனா வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் யாரையாவது எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் பேட்டிங் கன்சல்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலுக்காக தான் யுவராஜ் சிங்கை வந்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேட்டிங் கன்சல்டன்ட் அப்படின்னு வரும்போது இருக்கிற பேட்டிங் கன்சல்டன்ட்டை கூட நம்ம அந்த இடத்துல வந்து மாற்றிட்டு அந்த ரோலை யுவராஜ் சிங் கொடுக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட யுவராஜ் சிங் என்ன மாதிரியான பதில் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னும் வரல. பட் ஆனால் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் சிங்கோட பதில் பாசிட்டிவாக இருந்ததுன்னா இன்னுமே வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யுவராஜ் சிங்கோட சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா யுவராஜ் சிங்கோட அந்த ஒரு பேட்டிங் கேப்பபிலிட்டி ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசன் ஐபிஎல்ல யுவராஜ் சிங்கோட நேம் நிறைய இடத்துல அடிபட்டுச்சு. ஏன்னா அபிஷேக் சர்மா அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுக்குமே யுவராஜ் சிங்கோட கோச்சிங் எப்படி இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அப்போ யுவராஜ் சிங் உள்ள கோச்சிங்கில் இருந்தால் மும்பை இந்தியன்ஸ் இன்னும் வந்துட்டு பல வருஷமாக சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத அடிக்காமல் இருக்காங்க. பட் என்னதான் அவங்க அந்த ட்ராஃபி அப்படிங்கிறத அடிச்சிருந்தாலும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அவங்க வந்து கப் அடிக்கல. அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யுவராஜ் சிங்கை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வேறு லெவலில் ஒரு கோச்சிங் ஸ்டாஃபில் ஆட் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட், மும்பை இந்தியன்ஸ் வீரர்களுக்கு கொக்கி போடும் ஆர்சிபி அணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான் இவங்க 2 பேர்த்த வந்துட்டு யாராவது ஒருத்தரை ஆர்சிபி எடுக்கிறதுக்கு இப்போ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு தீயா வந்து பரவிட்டு இருந்தது வந்து லாஸ்ட் மந்த்து. அந்த டைம்லேயே வந்துட்டு ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ்ட்டு நீங்கள் சூரியகுமார் யாதவை ரீட்டைன் பண்ணுறீங்களா ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு என்கொயரி அப்படிங்கிறது வந்து போயிருக்கு. பட் எப்படி தான் வந்துட்டு அவங்க ரீட்டைன் பண்ணாலும் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க. பட் இஷான் கிஷானுக்கு அப்படி வந்துட்டு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் அவர் உள்ள ஆர்டிஎம் ஆகிறாரா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு கொஞ்சம் வந்து அவுட்டில் தான் இருக்குது. ஏன்னா திலக் ஒரு ப்ராமிசிங்கான பிளேயராக லாஸ்ட் இயர் தெரிஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே வந்துட்டு யங் பிளேயர்ஸாக இருக்கிறதுனால யார் மேலே அந்த ஒரு ஆர்டிஎம் கார்டு இருக்க போகுது. இப்போ வந்து மணி அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு வச்சு யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இஷான் கிஷானை விட அந்த இடத்துல திலக் கொஞ்சம் கம்மி பீட்டிங் வரும். அவரை வந்து ஆர்டிஎம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னும் எவ்வளோ ஆர்டிஎம் அப்படிங்கிறது ஸ்டில் வந்து டிசைட் ஆகாமல் தான் இருக்குது. பட் சூரியகுமார் யாதவுக்கு அப்படி கிடையாது. ஸ்கையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸுக்கு போனாலும் கண்டிப்பாக மும்பை ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அவங்களோட கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்துக்கு ஃபாஃப் டு பிளஸஸ்லேருந்து வெளியே வந்து ஒரு இந்தியன் பிளேயர் ஆஸ் அ கேப்டனாக வேணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போது சூரியகுமார் யாதவ் அப்படி இல்லைனா இஷான் கிஷன் விதத்தில் யாராவது ஒருத்தர் எடுத்து கேப்டன்சி அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது இஷான் கிஷன் கிடைச்சா இன்னுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பல்க் ஆஃபர் தான். ஏன்னா யங் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஃபியூச்சர் ஆஃப் த டீமாக ஈஸியாக வர நம்ம வச்சிடலாம். இதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க நியூஸு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாடுறதுக்கு விரும்புகிற நம்மளுடைய ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்து அவர் வந்து ரீசெண்டாக வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நேற்று ஒரு இன்டர்வியூவில் இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு பவுலர் கூட வந்து விளையாட விரும்புகிறீங்க, இணைஞ்சு விளையாட விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ பும்ரா அப்படிங்கிற அந்த ஒரு பவுலர் தான் இப்போ வேர்ல்டு கிளாஸில் வந்துட்டு பெஸ்ட் பவுலராக இருக்கிறாரு. ஸோ அவரோட இணைஞ்சு விளையாடுறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ பும்ரா கூட விளையாடணும் அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் முடியும் ஐபிஎல்லில். ஸோ அதை நேற்றுல வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித் இப்போ வந்து பும்ரா கூட வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பும்ராவை வந்துட்டு வேர்ல்டு கிளாஸ்லேயே அவர் தான் பெஸ்ட் பவுலர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போர்ட்ரே பண்ணி பேசியிருக்கிறார். ஸோ அப்போது மும்பை இந்தியன்ஸ் ஸ்டீவ் ஸ்மித் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வந்திருக்கு. பட் என்னோட ஒப்பீனியன் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்டீவ் ஸ்மித் எடுக்கிறத விட இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஸ்டீவ் ஸ்மித் எடுக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிக்கி பாண்டிக்கும் ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் நிறைய ஒரு இன்டர் கனெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். எப்படி வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு ரவி சாஸ்திரி அண்ட் விராட் கோலியோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து அங்கே ஆஸ்திரேலியன் சைடில் வந்து ரிக்கி பாண்டிங் ஸ்டீவ் ஸ்மித் இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸோட கோச்சாக ரிக்கி
ரிக்கி பாண்டிங் அனௌன்ஸ் ஆகிருக்கிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியன் பிளேயருக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாருன்னு பேசப்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டீவ் ஸ்மித் பஞ்சாபுக்கு போகிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரம் ஸ்டீவ் ஸ்மித் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயர் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்துட்டு தேவையானா மும்பை இந்தியன்ஸோட கேலிபருக்கு ஸ்டீவ் ஸ்மித் செட் ஆக மாட்டார். ஏன்னா எப்போவுமே ஒரு ஓவர்சீஸ் சைடில் ஒரு பேட்டிங் அப்படிங்கிறத மட்டுமே வச்சு மும்பை எடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருக்கணும், இல்லைனா ஒரு டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டராக இருக்கணும். அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸுக்கு தான் பெருசாக இப்போ வந்து ரீசெண்டாக முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க. கேப்டன்சி நாலேஜ் எல்லாமே இருந்தாலுமே இப்போது அடுத்தடுத்து வரப்போகிற IPL 2025 ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் இது டிசைட் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.